காதல் தான். காதலி வா வா, காதலி போ போ. ஏய் அக்கா, என்ன ஒரே சவுண்டா கேட்ட? காதலி வா, காதலி போனு. தங்கச்சி, ஒரு விஷயம் சொல்லணும் உனட்ட. சொல்லணும் அக்கா. என்ன? உனக்கே தெரியும் நான் சதீஷ் எவ்வளவு லவ் பண்ணேன். அதெல்லாம் ஒரு கால் ஒன் சைடு லவ் இல்ல, அதெல்லாம் பண்டுள்ள கதை ஆச்சு. இப்ப என்ன திடீர்னு சொல்லியே? எப்படி சொல்லணும் தெரியல தங்கச்சி. சதீஷ் என்ன பாத்தீங்க 8 மணியில வச்சு. எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்து பையன் எப்படி அலம்பு எடுத்து தள்ளுபடியா தெரிஞ்சாய். ஆனா அடுத்து இப்ப ஒரு 5-6 வருஷமா வெளிநாட்டு போய் ஏதோ ஒரு கோட்டால சூப்பர்வைசரா மாசம் 50,000 சம்பளம் உண்டுன்னு தங்கச்சி யாரையும் கட்டி கொடுத்துருக்கேன். இவனுக்கு இப்ப பெண்ணு பாக்கணுமா? அதுக்கு அவன் என்னட்ட இப்ப மன விட்டு பேசினேன் கேட்டியா? பள்ளி பருவத்துல நீ என்ன லவ் பண்ண நல்ல டீப்பா, நான் தான் கண்டுக்காம விட்டேன். இன்னும் பிறகு ஒன்னு மிஸ் பண்ணேன். அந்த உன்னை நம்பர் எல்லாம் நல்ல தேடனே ஆனா கிட்டல அப்படின்னு. இப்போ புசுக்கு என்னட்ட கேட்டேன், சத்யா நம்ம மேரேஜ் பண்ணலாமா? கடவுளே, நான் பின்ன சொன்ன இப்படி அக்கா எனக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆச்சு அப்படின்னு. ஆனா பின்ன எனக்கு அவனுக்கும் பிடிச்சல, பெத்தவங்களுக்கு விருப்பத்தாலியாக நாங்க இப்படி சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் என்ன சொன்னான் தெரியும்? அப்பாடா, எப்படி உனக்கு பிடிச்சதான் கல்யாணம் பண்ணதியோன்னு நினைச்சேன். இப்ப அவன் ஒன்னும் கட்டு போகல. கல்யாணம் என்ன ஆகல, நிச்சயதார்த்தம் நானே நடந்தேன். என்னத்துக்கிட்டே அவன் சொல்லி இப்படி நான் சுக்கா சொன்னேன் கல்யாணம் பண்ண நோக்கணும் அவன். ஆண்டவரே, என்ன பண்ணியதுனே தெரியல. இனி என்ன துணி சொல்லி எப்படி? உனக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சிரஞ்சிதோட என்னென்ன சொல்ல வர இப்ப நீ? பள்ளி படிச்சம்போ அவனை பெறமண்டே தெரிவேன். அவன் நான் கூட கேட்க மாட்டான். ஆனாலும் தெரிவேன் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் சைட்ல எனக்கு அவனை பிடிச்சு. அந்த அளவு பையன் அவனை கண்ணை வச்சு ஆளுவல மயக்குவேன். அவ்வளவு ஸ்மார்ட் ஆயிருப்பான். அதனாலே பெண்ணும் இல்ல அவளை பிறக்கட்டையே தெரிவேன். பையன் பிள்ளை பையா தெரிவேன். அதனால எனக்கு அவனை நல்லா பிடிச்சு. ஆனா இப்ப அவனே தேடி வரேன். அதனால அவனையே நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். டி கடவுளா தந்த வாய்ப்பு போல எனக்கு தோணுது. அண்ணா கட்டி நிச்சயதார்த்தமே ஆயிடுச்சு. இதுல வேற அது இதுன்னு குந்தஞ்சல்லின்றீங்க. அம்மையை தெரிஞ்சவனு கொண்டு போடும். ரெண்டாவது பாக்கலாம். இப்ப முடிவெடுக்க போறேன். முடியும் நீ அக்கா. வாழ்க்கை ஒருக்கதான், யோசிச்சு முடிவெடு. அதான் நான் சொன்னேன், வாழ்க்கை ஒருக்காதான். ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை தான் உண்டு, ஒருக்காதான் வேற. அது இருக்கிறது எவ்வளவு தூரமா அதனால பிடிச்ச மாதிரி இருந்தோட்டு போக வேண்டியதான். இதை நீ முன்ன யோசிச்சணும். அப்ப இந்த பேர் வந்து தொழில் இடையில நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு இடையில வந்திருக்கேன். நான் என்ன பண்ண அதுக்கு? இசுவே, இந்த பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் கண்டு வந்து ஒரு ரவுடி பயலாக்கம் பண்டு காலத்துல அவன் கொடுத்த தைரியம் தான் போல. கேட்டியல இவளை என்ன கண்ணன் தள்ளி வச்சாண்டார ரூம்ல ஒரே அரவமா கேட். அக்காலும் தங்கச்சி என்ன பிளான் பண்ணுதியோ? என்ன இல்லடி அம்மா, சும்மா பேசின அவ்வளவு. மூத்தவளுக்கு சவுண்ட் பயங்கரமா கேட்டுச்சு. சும்மா தான் கேட்டி. அக்கால தங்கச்சியும் எதெங்கிலும் தெல்லுமில்ல யோசிச்சானா கேள்வி பட்டை புட்டு ஆக்கி வச்சு அடிச்சு போடுவேன். இந்த அம்மா ஒருத்தி நானே பக்க பக்கன்னு இருக்கு. அடுத்து இந்த அக்கா பண்ணி என்ன யோசிச்சு வச்சிருக்கானு. இளையவளை கமலியே சரியில்லை. அம்மாடியோ காலோ பத்திரக்காளி, நீ எங்க போனாலும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஆண்டவரே, எதுக்கு இந்த பேயின துரத்துது? ஒரு செகண்ட்ல காணல மாஞ்சிருச்சா? எம்மோ, அப்ப பேருக்கு இது உண்மைதானே? உலகத்துல ஒரு செகண்ட்ல பக்கன ஆயிடுச்சு. படத்துல தான் பாத்திருக்கேன், வெள்ள வெள்ளையான ஏதோ உருவம் ஓட்டம். நிஜத்துலயுமா? இவ என்னத்தம்மா பிடிச்சு வச்ச பிள்ளையார் கணக்குல இருக்க? ஏட்டி பார்த்து பத்திரக்காளி செவிட்டு மூதேவி. காதுக்கு இது பீசாச்சோ? எவ்வளவு விளைச்சாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. ஹலோ 10 மேடம். பைத்தியக்காரி, என்ன உளறியா?